கடலூர் மாவட்டம் புவனகிரி பகுதியில் மணல் குவாரிகளை திறக்க வேண்டும் என மாட்டு வண்டி தொழிலாளர்கள் வலியுறுத்தியுள்ளனர். மாட்டு வண்டிக்கான மணல் குவாரி திறக்கிறோம் என்று கடந்த 4 ஆண்டுகளாக விடியா திமுக அரசு ஏமாற்றி வருவதால் வாழ்வாதாரமின்றி அவதியடைந்து வருவதாக மாட்டு வண்டி தொழிலாளர்கள் வேதனை தெரிவித்துள்ளனர். மேலும் மணல் குவாரி செயல்படாததால் தாங்கள் வைத்துள்ள மாட்டு வண்டிகள் பழுதடைந்து பழைய இரும்பு கடைக்கு போட வேண்டிய அவல நிலை ஏற்பட்டுள்ளதாகவும், தங்களைப் போல தமிழகத்தில் உள்ள ஆயிரக்கணக்கான மாட்டு வண்டி தொழிலாளர்களும் வாழ்க்கையை தொலைத்துவிட்டு நிற்பதாகவும் அவர்கள் தெரிவித்துள்ளனர். இந்த தொழிலை செய்துவிட்டு வேறு தொழில் செய்ய முடியாமல் தங்களுடைய வாழ்க்கையை பலர் முடித்துக் கொண்டுள்ளனர் என மாட்டு வண்டி தொழிலாளர்கள் வேதனையோடு தெரிவித்தனர். கடந்த ஆட்சியில் கடலூர் மாவட்டம் ஆய்ப்பட்ட மணல் குவாரியில் மாட்டு வண்டி ஓட்டுனாங்க. எல்லாரும் நல்ல விதமாக எங்களோட பொழப்பு வாழ்வாதாரம் நல்ல முறையாக அமைஞ்சது. அதன் பிறகு மாற்று ஆட்சி வந்த பிறகு இது வரைக்குமே எங்களுக்கு மணல் குவாரி தரவில்லை. எங்களோட வாழ்வாதாரம் எல்லாமே ரொம்ப கஷ்டத்துல தான் இருக்கும். நாங்கள் மாட்டு வண்டி மணல் குவாரின்னு சொல்லி லாரிக்கு தான் முன்னுரிமை அது காட்டுறாங்களே கொஞ்சம் எங்களுக்காக மாட்டு வண்டின்றதுக்கே கொண்டே வர மாட்டேறாங்க. இதனால வருமானம் அவங்களுக்கு இல்லையா என்னன்னு தெரியல. எங்களை ரொம்ப கஷ்டப்படுத்துறாங்க. ஆனா இந்த ஆட்சியை நான் நேசிச்ச ஆட்சியில மாட்டு வண்டி ஓட்ட முடியாம நான் ஆட்சியை வெறுக்கும் அளவுக்கு வெறுத்து போய் இருக்க வேண்டிய சூழ்நிலை ஆயிடுச்சு. இப்ப மாவட்டம் கும்பகோணத்தில் போக்குவரத்து துறை அமைச்சர் பங்கேற்ற நிகழ்வில் காவல்துறை வாகனத்தில் குளிர்சாதன கட்டுப்பாட்டு கருவி வெடித்ததால் பரபரப்பான சூழல் நிலவியது. இந்நிகழ்வின் போது வரிசையில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த பேருந்துகளில் ஒன்று திடீரென பழுதாகியது. இதன் பின்னர் உடனடியாக சீரமைக்கப்பட்டது. இந்நிலையில் அமைச்சர் வர 2 மணி நேரத்திற்கு கால தாமதமானதால் நீண்ட நேரம் வெயிலில் நிறுத்தி வைக்கப்பட்டிருந்த காவல்துறை வாகனத்தில் வெப்பம் அதிகமாகி குளிர்சாதன கட்டுப்பாட்டு கருவி அதிக சத்தத்துடன் வெடித்து சேதமடைந்தது. மக்களின் வரிப்பணத்தில் வாங்கப்பட்ட வாகனங்கள் முறையாக பராமரிக்கப்படாததால் அமைச்சர் மற்றும் அதிகாரிகளின் அலட்சியத்தால் சேதமடைவதாக மக்கள் குற்றம் சாட்டுகின்றனர். விடியா திமுக அரசு முறையாக பராமரிக்காததால் சென்னை அடையாறு நதி ஆகாய தாமரைக்குள் மறைந்திருக்கும் அவலம் ஏற்பட்டுள்ளது. கூவம், அடையாறு நதிகளை சீரமைப்பதற்காக ஆண்டுதோறும் பல 100 கோடி ரூபாய் ஒதுக்கப்பட்டாலும் அவை முறையாக செலவிடப்பட்டு பணிகள் மேற்கொள்ளப்படுவதில்லை என தொடர்ந்து குற்றச்சாட்டு எழுந்து வருகிறது. அதனை உறுதிப்படுத்தும் வகையில் அடையாறு நதியில் கடந்த பல மாதங்களாக ஆகாய தாமரை படர்ந்து வருவதாகவும் அவற்றை சென்னை மாநகராட்சி முறையாக பராமரிக்கவில்லை என்றும் நீர்நிலை ஆர்வலர்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். அடையாறு நதியை தூர்வாரி செழுமைப்படுத்த கடந்த 3 ஆண்டுகளில் மட்டும் சுமார் 2000 கோடி ரூபாய்க்கு மேல் நிதி ஒதுக்கியுள்ள நிலையில் தண்ணீர் செல்ல முடியாத அளவுக்கு பல கிலோமீட்டர் தூரத்திற்கு ஆகாயத்தாமரை அகற்றப்படாமல் படர்ந்துள்ளது. எனவே விடியா ஸ்டாலின் அரசு இதில் கவனம் செலுத்தி உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என நீர்நிலை ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர்.